வருஷம் வருஷம் அந்த உலகத் தமிழர்களை ஆனர் பண்ணுறது, அவங்கள கூட்டு வச்சு இங்கே ரெக்கக்னைஸ் பண்ணுறது, ஈவன் மத்திய அரசாங்கமும் அதை நிறையாவே பண்ணுறாங்க. மறந்துடாதீங்க, இங்கிருந்து நான் ட்ரிப்ளிகேனில் இருக்கிற அ, ஒரு முதலீட்டாளரோட பேசுனதும், அவங்ககிட்டருந்து ஃபண்ட் ரைஸ் எடுக்கிற முயற்சியும், நான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற இன்வெஸ்டர்கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதும், எஃபர்ட் வந்து அதே தான் அன்றைக்கி வந்து. இன்ஃபேக்ட் இட்ஸ் சீப்பர் ஃபார் மீ. அங்கே ரைஸ் பண்ணுறது இன்றைக்கி எளிமையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து உலகத் தமிழர்கள் இன்றைக்கி ஒரு எமோஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. உணர்வுட இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம ரைஸ் தமிழ்னு ஒரு அமைப்பில் நான் அங்கம் வைத்திருக்கிறேன். அங்கே பார்க்குறேன். அங்கே இருக்கிற ஸ்பிரிட் நான் பார்க்குறேன். அந்த அந்த ஸ்பிரிட்டெல்லாம் நம்ம பயன்படுத்தி, நல்ல ஐடியா இருந்து, நல்ல டீமை நீங்கள் உருவாக்கிட்டீங்க, நல்ல பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, செல்வம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. ஓகே. ஆனா, உங்கள் பார்வை விசாலமாக இருக்க வேண்டும். உங்க நிறுவன கட்டமைப்பு விசாலமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் எடுக்கக்கூடிய கட்டமைப்பு. லைக் பப்ளிக் லிமிடெட் கன்வெர்ட் பண்றது. ஒரு கட்டத்தில பிரைவேட் லிமிட்டடா கன்வெர்ட் பண்றதே பெருசா இருந்த காலகட்டத்தில, இன்னைக்கு வந்து இப்ப நாங்க இங்க சிஎல்ஹெச்ஆர கரெக்ட்டா 8வது வருஷம் பப்ளிக் லிமிட்டடா மாத்துனோம்.